அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. கந்தசஷ்டி விரதம் இன்னைக்கு நமக்கு ஆரம்பமாகுது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இப்போ நான் சொல்ல போகிற பொருளை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானோட அருளால் மின்னல் வேகத்தில் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் வீண் வரைய செலவுகளும் படிப்படியாக குறையும். நம்பவே முடியாத ஆச்சரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு. அடுத்ததா கந்தசஷ்டி விரதம் இன்னைக்கு நமக்கு ஆரம்பமாகுது. இந்த கந்தசஷ்டி விரத நாட்கள் முருகப்பெருமானுக்கு உகந்தது. இந்த நாளில் காப்பு கட்டி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்கிறவங்க நிறைய பேர். ஒரு சிலரால் விரதம் இருக்க முடியலைன்னா கூட முருகப்பெருமானை நினச்சி நாம் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக நாம் கேட்ட வரம் நமக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சக்தி வாய்ந்த நாட்கள்னே சொல்லலாம். அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு அற்புதமான 2 சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. முதல் சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த நம்பர் நாம கேட்ட பணத்தை உடனடியாக நமக்கு அள்ளி தரக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். இப்படி இந்த நாள் அற்புதங்கள் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல் என்னன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ்க்கான இன்னைக்கான கைடன்ஸை முருகப்பெருமான மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டு தான் நான் கார்டு எடுத்திருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு முருகப்பெருமான் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க 2 விதமான மனநிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. முதல் மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷமாக கடந்த கால நினைவுகளை யோசிக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் சொந்தக்காரங்க கிட்டேயோ உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தோட ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்க வேண்டாம். அதே மாதிரி டக்கு டக்குன்னு முடிவுகளை எடுக்காமல் கொஞ்சம் யோசித்து முடிவுகளை எடுங்க. உங்களால் முடிவெடுக்க முடியலன்னா வயசில் பெரியவங்க கிட்டேயோ அப்படி இல்லைன்னா அந்த துறையில் யார் அனுபவசாலியோ அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவுகளை எடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முருகப்பெருமானையே மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. எதுலேயும் ஒரு நிதானத்தை இன்னைக்கு கடைப்பிடிங்க. அடுத்ததா 2வது மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் கடந்த கால நினைவுகள்னால கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது உங்களை விட்டுட்டு போனவங்களை பற்றியோ அப்படி இல்லைன்னா உங்களை கைவிட்டு போன சொத்துக்கள், அது வீடு, நிலம், இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நகைகளாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்றை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு சிலர் இந்த மாதிரியான விஷயங்களை யார்கிட்டையோ நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரியும் எனக்கு தெரியுது. இப்படிப்பட்ட கடந்த கால கசப்பான நினைவுகள்னால இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீங்கள் கெடுத்துக்கிறீங்கிறத தான் இந்த கார்டு எனக்கு சொல்லுது.
கடந்த கால நினைவுகளை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுறீங்கன்னா அதோட அதை விட்டுட்டு அதிலிருந்து வெளியில் வந்து இந்த நாளுக்கான வேலைகளை பாருங்க. உங்கள் எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் முருகப்பெருமான் நமக்கு சொல்கிறாரு. இப்போ நான் உங்களுக்கு 2 விதமான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்கலாம். நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்கங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நம்ம சேனலில் தீபாவளி அன்னைக்கு ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். மொத்தமாக 3 வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் செய்கிறதா சொல்லியிருந்தேன். 3 வீடியோலையும் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் தீபாவளி அன்னைக்கே ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் நம்ம சேனல் சார்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, அடுத்ததா இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நைட்டு 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சுக்கு நமக்கு தேவைப்படும். சுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்தது. அந்த வகையில் கந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாகக்கூடிய நாளில் சுக்கை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளை நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும். சுக்கு இல்லாதவங்க என்ன பண்ணலாங்கிறதையும் இதே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் கேளுங்க. பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கடன் பிரச்சனையை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உங்களுக்கு அவசர தேவை இருந்தால் அந்த பணம் எவ்வளவோ அதை கேளுங்க. அப்படி இல்லைன்னா மாதம் மாதம் எவ்வளவு பணம் சம்பளமாக லாபமாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட கேட்கலாம். இப்படி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பணத்தை முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க. நியாயமான முறையில் நீங்கள் கேட்கணும். இதுக்கப்புறமா ஒரே ஒரு சுக்கை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்கிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் நிறுத்தி நிதானமாக சொல்லணும். அதே மாதிரி உங்கள் மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். சடன்லி 741 ஸ்பீட் 897 நவ். இன்னைக்கு 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது. இந்த நாளில் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தும் போது மின்னல் வேகத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும். சரி, இப்போ ஒரு சிலர் எனக்கு இங்கிலீஷில் ஸ்விட்ச் வேர்ட் சொல்ல முடியாது, முருகன் தமிழ் கடவுள் தானே, தமிழில் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்பீங்க. இப்படி உங்களால் ஸ்விட்ச் வேர்ட் சொல்ல முடியலன்னா வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை சுக்க உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததா சுக்கு எனக்கு கிடைக்காது, இன்னைக்கு போய் வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டையோ அப்படி இல்லைனா வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையையோ நீங்கள் எழுதுங்க. ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை தாராளமாக எழுதலாம். முருகப்பெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேட்டு நீங்கள் எழுதுங்க. இப்படி சுக்கை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லி முடித்ததுக்கப்புறமா இந்த சுக்கு எடுத்துக்கொண்டு போய் பீரோலையோ பர்ஸ்லையோ நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சுக்கு 1 வருஷம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம். நடுவில் கொஞ்சம் பூச்சி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகளில் நீங்கள் விட்டுருங்க. பேப்பரில் எழுதுறீங்கன்னா அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. தானாக இந்த பேப்பர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் நீங்கள் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை உங்கள் வீட்டில் எரிச்சிட்டு சாம்பலை உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் ஊதி விட்டுருங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.